அனைவருக்கும் வணக்கம். இது தமிழால் வெல்வோம் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு இலக்கணம் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு முந்தின வீடியோக்களில் நான் சில இலக்கணங்களை போட்டிருக்கேன். ரொம்ப எளிமையாக எப்படி எளிதாக புரிந்து கொள்கிற வகையில் அந்த இலக்கணங்கள் அமைஞ்சிருக்கும். விருப்பப்படுறவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 6இல் உள்ள இடைச்சொல் உரிச்சொல்லை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ சொற்கள் 4 வகைப்படும். சொற்கள் 4 வகைப்படும். ஒன்று பெயர்ச்சொல், இன்னொன்று வினைச்சொல், அடுத்து இடைச்சொல், அடுத்தது உரிச்சொல் என சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்போ 8ஆம் வகுப்பில் நமக்கு இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம இடைச்சொல் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இடைச்சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இடைச்சொல் எடுத்துக்காட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாழைப்பழத்தை விட மாம்பழம் பிடிக்கும். இதில் இந்த வாழைப்பழம், மாம்பழம் இந்த ரெண்டுமே பெயர்ச்சொல். வாழைப்பழம், மாம்பழம் இந்த ரெண்டுமே பெயர்ச்சொல். இதில் பிடிக்குங்கிறது வினைச்சொல். பிடிக்குங்கிறது வினைச்சொல். இந்த ரெண்டுக்கும் நடுவில் பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் நடுவில் இந்த விட, இந்த ஐ, இத்து கூட்டல் ஐ, இது இந்த ஐயும் இந்த விட இந்த ரெண்டுமே இடைச்சொல். அப்போ இடைச்சொல் என்பது என்னென்னா, இந்த பெயர் சொற்களையும் வினைச்சொற்களையும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்குறதுக்கு வரக்கூடியது தான் இடைச்சொல். இந்த பெயர்ச்சொல், இந்த வினைச்சொல் இந்த ரெண்டையும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்குறதுக்காக வரக்கூடியது தான் இடைச்சொல். இந்த இடைச்சொல் எப்போவுமே என்ன செய்யும்னா இடையில் தான் வரும். அதனால தான் இதை இடைச்சொல்னு சொல்கிறோம். இந்த பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் தான் வரும். இந்த பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் தனித்து இயங்க முடியும். ஆனால் இந்த இடைச்சொல்லால் தனித்து இயங்க முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் நம்ம அம்மா அப்பா என்ன செய்வாங்க, தனித்து இயங்குவாங்க. அது பெயர்ச்சொல் வினைச்சொல் மாதிரி. ஆனால் குட்டி குழந்தையால் என்ன செய்ய முடியாதுன்னா தனித்து இயங்க முடியாது. அப்போ இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் குட்டி குழந்தை போல், அதனால் தனித்து இயங்க முடியாது. ஆனால் இந்த பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் இடைச்சொல்லால் அழகு பெறும், தெளிவுபடுத்தப்படும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம தமிழ் மொழியை பொறுத்தளவுக்கும் பெயர் சொற்கள் வினைச்சொற்கள் நம்ம தமிழில் அதிகமாக இருக்கும். ஆனால் மிகுதியான இடைச்சொற்கள் இல்லை. ஆனால் இந்த இடைச்சொற்கள் தான் மொழியோட பயன்பாட்டை முழுமையாக்கும். இப்போ எப்படி ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா ரொம்ப முக்கியமானவங்களோ அதே போல் குழந்தை இருந்தால் தான் அந்த குடும்பமே முழுமையடையும் சொல்லுவோம்ல. அதே போல் தான் இந்த இடைச்சொல்லும் நம்ம தமிழில் நிறைய இல்லை. இருந்தாலும் இந்த இடைச்சொல் இருந்தால் தான் இந்த மொழி பயன்பாட்டில் இது முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, எதெல்லாம் இப்போ இடைச்சொற்களாக வரும்? முதல்ல வேற்றுமை உருபுகள். நம்ம வீடியோவில் வேற்றுமை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வேற்றுமை உருபுகள் எதெல்லாம்? ஐ, ஆல், கு, இன், அது, கண். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இது 2ஆம் வேற்றுமை உருபு, இது 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. இந்த 7 வேற்றுமை உருபுகளும் இடைச்சொற்களாக வரும். இப்போ இப்போ எடுத்துக்காட்டில் கூட வாழைப்பழத்தை அதில் உள்ள ஐ 2ஆம் வேற்றுமை உருபு. இந்த வேற்றுமை உருபு நமக்கு இடைச்சொற்களாக வரும். அடுத்தது மதுரைக்கு சென்றேன். மதுரைக்கு சென்றேன். மதுரைக்கு சென்றேன். இதில் கு 4ஆம் வேற்றுமை உருபு. கு 4ஆம் வேற்றுமை உருபு. அப்போ இந்த வேற்றுமை உருபுகள் நமக்கு இடைச்சொற்களாக வரும். அடுத்தது விகுதிகள்.
அடுத்தது விகுதிகள். விகுதிகள்னாலே கடைசியில் வர்றது. விகுதி அப்படின்னாலே கடைசியில் வருது. ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் நான் நடத்துகிறேன். மிக விரைவில் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் நடத்துகிறேன். அதில் விகுதி பற்றிலாம் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ விகுதி அப்படின்னு சொன்னாலே கடைசியில் வர்றதான் விகுதி. இப்போ சில விகுதிகளை பார்ப்போம். ஏன், ஆண், ஆள், ஆர், தள், இந்த மாதிரி சில விகுதிகளை பார்க்கலாம். இப்போ ஏன்கிற விகுதிக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா வந்தேன். இப்போ வந்தேன்னா இது தன்மை, ஒருமை, வினைமுற்று, தன்மை, ஒருமை, வினைமுற்று, விகுதி. இது ஏன் தன்மை, ஒருமை, வினைமுற்று, விகுதி அப்படின்னா வந்தேன், அதாவது நம்ம இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்போ தன்மைனா தன்னை குறிக்கும் பெயர், முன்னிலைனா நமக்கு முன்னால் இருக்கிறவங்கள குறிக்கும் பெயர், படர்க்கைனா நம்மளையும் குறிக்காமல் நமக்கு முன்னால் இருக்கிறவங்களையும் குறிக்காமல் வேறொருவரை சொல்கிறது, அது படர்க்கை. இப்போ தன்மை என்ன நம்மளை சொல்கிறது, நான் அந்த மாதிரி சொல்கிறது. முன்னிலைனா நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நீ, நீங்கள் அப்படின்னு சொல்கிறது. படர்க்கைனா அவன், அவள், அவர் அப்படி சொல்கிறது. இதுதான் 3 இடங்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் வரும். இப்போ இதில் வந்தேன் இது நம்மளை சொன்னதுனால தன்மை. இதை ஒருமைனா நமக்கு ஒருத்தரை குறிக்கிறதுனால ஒருமை, நம்மளை ஒருத்தரை மட்டும் குறிக்கிறதுனால ஒருமை. வந்தேன்கிறதுல வினையானது என்ன செஞ்சிருக்கு, முற்று பெற்றிருக்கு, அதனால் இது வினைமுற்று கடைசியில் வந்திருக்கிறதுனால விகுதி. அப்போது தன்மை, ஒருமை, வினைமுற்று, விகுதி நமக்கு என்ன செய்யும், இடைச்சொல்லாக வரும். அடுத்தது ஆண். ஆண்னா வந்தான், ஆண்பால் வினைமுற்று விகுதி வந்தான். ஆள், வந்தாள், பெண்பால் வினைமுற்று விகுதி. ஆர், வந்தனர், வந்தார், பலர்பால் வினைமுற்று விகுதி. இதில் தல், பாடுதல், ஆடுதல், இது தொழில் பெயர். இந்த மாதிரி விகுதிகள் எல்லாமே இடைச்சொற்களாக வரும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது சாரியை. அடுத்தது சாரியை, இதுவும் பகுபத உறுப்பிலக்கணத்தில் வரக்கூடிய ஒன்று தான் சாரியை. இந்த சாரியை அப்படின்னா என்னென்னா எதெல்லாம் சாரியையாக இங்கே இடைச்சொற்களாக வரணும்னு சொல்லி சில எடுத்துக்காட்டுகள் எழுதுனா அத்து, அற்று, அம். அத்து, அற்று, அம், இது எல்லாமே சாரியை. இப்போ எடுத்துக்காட்டு மரத்தை. மரத்தையில் இதை நம்ம எப்படி பிரிப்போம்னா மரம் கூட்டல் அத்து கூட்டல் ஐ. இதில் அத்து சாரியை, ஐ வேற்றுமை உருபு. அடுத்தது அற்று சாரியை. புளியங்காய். இந்த புளியங்காயில் புளி, அம் கூட்டல் காய், புளி, அம் கூட்டல் காய். இதில் அம்ங்கிற சாரியை. இதெல்லாம் இடைச்சொற்களாக வரும். அடுத்ததாக ஓம உருபுகள். ஓம உருபுகள். ஓம உருபுனா எதுன்னு தெரியும், போல, போன்ற, அன்ன, இன்ன, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, நிகர, இந்த மாதிரி எல்லாமே ஓம உருபுகள். இந்த ஓம உருபுகளும் இடைச்சொற்களாக வரும். இப்போ ஓம உருபுகள் அப்படின்னா என்னென்னா, இப்போ தாமரை போன்ற முகம், தாமரை போன்ற முகம், இந்த போன்ற அப்படிங்கிறது ஓம உருபு. அதே போல் புலி போல பாய்ந்தான், புலி போல பாய்ந்தான், இது ஓம உருபு. இப்போ இதெல்லாம் இடைச்சொற்களாக வரும். அடுத்தது சொல் உருபுகள். அடுத்தது சொல் உருபுகள். இப்போ சொல் உருபுகள் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஓம உருபுனா போல, போன்றங்கிறது ஓம உருபு நமக்கு தெரியும். அதே மாதிரி வேற்றுமை உருபுனா ஐ, ஆல், கூ, இன், அது, கண் நமக்கு தெரியும். ஆனால் சொல்லு சில சொற்களே உருபுகளாக வரும். இப்போ எடுத்துக்காட்டு என்னென்னா, புறாக்கள் மூலம் செய்தி அனுப்பினர், புறாக்கள் மூலம் செய்தி அனுப்பினர்,
இதில் மூலம்ங்கிறது சொல்லுருபா அமையுது. அது மாதிரி வளவன் திருக்குறளை பற்றி உரையாற்றினான். இதில் பற்றிங்கிறது நமக்கு வந்து சொல்லுருபா அமையுது. அப்போது எதெல்லாம் நமக்கு வந்து இடைச்சொற்களாக வரும் அப்படின்னு சொன்னால் வேற்றுமை உருபுகள், விகுதிகள், சாரியைகள், ஓம உருபுகள், சொல்லு உருபுகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இடைச்சொற்களாக அமையும். இவ்வளவும் நம்ம இடைச்சொற்கள் அதில் நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புரியல அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இனிமேல் அடுத்த வீடியோவில் உரிச்சொல் பற்றி பார்க்கலாம்.